பரம்பரை வியாதி அப்படின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. அடிக்கடி நம்ம டாக்டர்களை பார்க்க போகும்போது, ஆங்கில மருத்துவர்களை பார்க்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ சர்க்கரை வியாதின்னு நமக்கு ரிசல்ட் வந்த டெஸ்ட்டில் உடனே ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு இருக்கா, உங்கள் அம்மாவுக்கு இருக்கா, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் இருக்குதா, அப்போ உங்களுக்கு வந்துடும். பிபி உங்கள் தாத்தாவுக்கு இருக்கா, உங்கள் அப்பாவுக்கு இருக்கா, வந்துடும். இப்படி நம்ம மற்றவங்க சொல்லியும் சரி நமக்குள்ளேயும் பேசிக்கும் போது இந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்படுவோம். பரம்பரை வியாதி. ஒருத்தர் பக்கவாதத்தில் இருந்தார்னா இவரும் பக்கவாதத்தில் இறந்துருவார். அப்பாக்கார ஹார்ட் அட்டாக்ல இருந்தார்னா பிள்ளையும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவார். அப்பாக்காருக்கு முடி கொட்டுச்சுன்னா பையனுக்கும் முடி கொட்டும். இப்படி பெரிய பெரிய வியாதிகள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன வியாதிகளையும் இந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லி பழக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இப்படி உண்மையிலே ஒன்று இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. சுத்த பொய். பரம்பரை நோயின்னு ஒன்றும் கிடையாது. என்ன காரணம்னு கேட்டால், பிறக்கிற வரைக்கும் ஒரு அப்பா அம்மாவுடைய பிள்ளை தான். ஆனால் பிறந்ததுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா வேறு, இந்த பிள்ளை வேறு, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுக்காக இந்த குழந்தை தனக்காக சாப்பிடுது, தனக்குன்னு ஒரு இந்த உலகத்தில் இருக்குது, எல்லாமே அதுக்குன்னு தனியாக கிடைக்கும்போது அது எப்படி அப்பா அம்மாவுடைய அந்த நோய்களை கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆங்கில மருத்துவம் அது அப்படி தான் சொல்லுது. ஆனால் இயற்கை மருத்துவம் அது ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இது அடிப்படையை பார்ப்போம். நம்ம உடம்பு செல்களாலான ஒரு அமைப்பு. நம்ம இப்போ சயின்ஸை வச்சே பேசுவோம். இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், சயின்ஸை வச்சே பேசுவோம். நம்ம உடம்புங்கிறது செல்களாலான ஒரு அமைப்பு. தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்கள் தான். இது நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சது தான். வெவ்வேறு வடிவங்களில் செல்கள் இருக்கும், ஆனால் வெவ்வேறு வேலைகள் செய்யும். ஆனால் அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று தான். அது எல்லாத்துக்கும் உணவு ஒன்று தான். அதோடைய வேலைப்பாடுகள் வேணால் மாறலாம். அது உதாரணமாக பார்த்தாக்க இப்போ செல்கள் உள்ளே இருக்கிற அமைப்பை பார்ப்போம். தலையிலேருந்து கால் வரைக்கும், அதாவது முடி நகம் தவிர. அது ஏன் முடி நகம் தவிர அப்படின்னா, முடியும் நகமும் இறந்த செல்கள். நம்ம உடம்புலேருந்து இறந்த செல்கள் கழிவுகளாக வெளியில் போகிறது தான் முடியும் நகமும். மற்ற செல்கள் எல்லாம் உயிருள்ள செல்கள். இப்போ இந்த செல்களுக்குள்ள இல்லை என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அநேகமாக ஸ்கூல்களில் படித்த விஷயம் தான் இது. ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 23 ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்கும். 23 ஜோடி குரோமோசோம். டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏன்னு ஒன்று இருக்கும், மைக்ரோகாண்ட்ரியா அப்படின்னு ஒரு அடுப்பு இருக்கும். இது எல்லாமே இருக்கும். இதுதான் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா செல்களுமே இருக்கிறது. ஆனால் இந்த ஜீன் அப்படின்னு ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜீன் அப்படிங்கிற வார்த்தை அதுதான் சொல்லுவாங்க. இந்த பரம்பரை வியாதிகளுக்கு அந்த ஜீன் பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த ஜீன்னா என்ன அப்படின்னா, அந்த ஜீனுங்கிற விஷயம் மட்டும் அவங்க பரம்பரையிலேருந்து வர்றது தான். ஆனால் செல்களுக்குள்ளே போகவே போகாது. அது ஒவ்வொரு செல்கள் மேலேயும் ஒரு கவர் மாதிரி தான் இருக்குமே ஒழிய செல்களுக்குள்ளே போகாது. அது எப்போ செல்களுக்குள்ளே போகுதோ அதுக்கப்புறம் தான் பரம்பரை வியாதிகள் ஸ்டார்ட் ஆகும். ஏன் அதை அப்படி இருக்கிறத வச்சுக்கோ நம்ம. அப்போது அந்த செல்கள் மேலே இருக்கிற அந்த ஜீனு உள்ளே போகாத மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா நம்ம பரம்பரை வியாதிலேருந்து தப்பிச்சுக்கலாமா இல்லையா? இவங்க சொல்கிற சயின்ஸே வச்சுக்குவோம், இங்கிலீஷ் மருந்து சொல்கிற சயின்ஸே வச்சுக்குவோம் பரம்பரை வியாதின்னா. ஆனால் அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்ம தவிர்த்துக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு இருக்கிற வியாதி இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா முடியாதா? அப்படி யோசிக்கலாம்ல. என்னென்னா, எந்த நல்ல ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுங்க. பரம்பரை நோயிலேருந்து தப்பிக்கணும்னா ஒரு விஷயம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம தாய் தகப்பன் தாத்தா பாட்டி இவங்களுடைய பழக்க வழக்கங்களையே கொண்ட பிள்ளைங்களாக வரவங்களுக்கு தான் இது வரும். அதுவும் 25 வயசுக்குள்ளே அந்த ஜீன் அந்த செல்களுக்குள்ளே போனால் தான் இந்த பிரச்சனை. அதுவும் ஒரு 20-25 வயசு தாண்டிடுச்சுன்னா அப்பா அம்மாவுடைய பழக்க வழக்கங்களை அவங்க கொண்டாந்தாலும் கூட அவங்களுடைய வியாதிகள் வராது. அது 25 வயசுக்குள்ளே அந்த குழந்தை அம்மாவுடைய பழக்கத்தையோ அப்பாவுடைய பழக்கத்தையோ தாத்தா பாட்டியோட பழக்கத்தையோ அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த உணவு முறைகளையே இல்லை அவங்களுக்கு பிடிச்சதே செய்கிறது, அந்த மாதிரி செய்யும்போது தான் அவங்களுக்கு அந்த வியாதியும் அந்த ஜீன் மூலமாக இந்த குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுன்னா, அப்பா ஒரு கெட்டவராக இருக்கிறாருன்னா பிள்ளை நல்லவராகிடணும். அப்பா ஏற்கனவே நல்லவர்னா பையன் ரொம்ப நல்லவராக மாறிடணும். அப்பா ஸ்போர்ட்ஸ் மேன்னா பையனுக்கு வேறு ஒரு விஷயத்தில் ஈடுபாடு இருக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு உணவு பிடிக்குன்னா பிள்ளை அதே உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல, வேறு உணவுகளையும் விரும்பி சாப்பிடணும். எங்கள் அப்பாவுக்கு சாம்பார் தாங்க பிடிக்கும், நானும் சாம்பார் தான் சாப்பிடுவேன். எங்கள் அப்பா பைக்கு தான் ஓட்டுவார், நானும் பைக்கு தான் ஓட்டுவேன். நான் சைக்கிள் ஓட்ட மாட்டேன். அவர் பேட்மிண்டன் விளாண்டா நானும் பேட்மிண்டன் விளாடுவேன், கிரிக்கெட் விளாட மாட்டேன். இப்படிலாம் சொல்லக்கூடாது.
அப்போ அப்பா அம்மாட்ட இல்லாத சில பழக்க வழக்கங்களையும் நல்ல பழக்கங்களையும் சேர்த்துக்கணும். அது இல்லாமல் என்னென்ன நல்ல பழக்கம் உணவு முறைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கும் போது அப்பா அம்மாட்ட இல்லாத விஷயங்களையும் சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு அந்த பரம்பரை நோயின்றது வரவே வராது. அதை இந்த மாதிரி சொல்லி கொடுக்காததுனால அந்த பிரச்சனை தான் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் பரம்பரை அந்த அப்பா ஹார்ட் ஆகாது ஒரு சைக்காலஜி பிரச்சனையும் கூட. ஒரு மனதளவில் ரெக்கார்ட் ஆகிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அப்பாவுக்கு 40 வயசில் சக்கரை வந்ததா, பையன் அதை நினச்சிட்டே இருக்கும்போது அந்த 40 வயசில் சக்கரை வந்துடுது, இல்லை பிபி வந்துடுது, இல்லை அவர் ஹார்ட் அட்டாக்ல 45 வயசில் சாகுறாரா 50 வயசில் சாகுறாரா, பையன் அதை நினச்சிட்டே இருக்கும்போது அது மனசில் ரெக்கார்டாகி அந்த 45 வயசு ஆனோன்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்போது அப்பா அம்மாட்ட இல்லாத நல்ல பழக்க வழக்கங்களையும் பிள்ளைங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த பரம்பரை நோய்ங்கிறது கிடையவே கிடையாது. இயற்கை மருத்துவம் பரம்பரை வியாதியை ஒரு பொழுதும் ஏற்றுக்கிறது கிடையாது. இந்த இங்கிலீஷ் மருத்துவம் மட்டும்தான் இது எப்பயுமே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது ஒழிய இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வருது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது. அதனால் 25 வயசுக்குள்ள ஆணோ பொண்ணோ யாராக இருந்தாலும் நல்ல நல்ல பழக்கங்களை அப்பா அம்மாட்ட இல்லாத நல்ல பழக்கங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணும்போது அந்த பரம்பரை அந்த ஜீன் அந்த செல்களுக்கு மேலே இருக்கிற ஜீன் அந்த செல்களுக்குள்ளே போய் அந்த பரம்பரையாக இருக்கிற எந்த வியாதிகளையுமே உண்டு பண்ணாது. அதனால் அதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வராது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த செல்களுக்குள்ளே ஜீன் போகாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 25-30